ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்க, சுட சுட ஆவி பறக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா சூடாக தான் இருக்குது சாப்பாடு. கொஞ்சம் ஆவியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கப்பா. தட்டில் போட்டுடலாம். தட்டில் போடும்போதே அது ஒரு பக்கம் போகுதுப்பா சாப்பாடு. எப்படி வச்சிடலாம் கொஞ்சமாக. அப்படி போட்டாச்சுங்களா? பாருங்க எப்படி ஒரு சவுண்டு பாருங்க மக்களே. பாருங்க, டொன்டோடாய் சொரக்காய் பஜ்ஜி. இது சூப்பராக இருக்கும் சொரக்காய் பஜ்ஜி. அதை இப்படி தூக்கி இப்படி வச்சிடலாம். கொஞ்சமாக வைக்கலாம்ப்பா, நல்லா இருக்கும்பா. இது சூப்பராக. நீ பாருங்க, கடலைப்பருப்பு கோஸ் போட்டு தேங்காய் திருவி போட்டு பொரியல். இது கொஞ்சம் இப்படி வச்சிடலாம். நல்ல டேஸ்ட். தேங்காய் திருவி போட்டு என்ன பொரியல்? கோஸு, கடலைப்பருப்பு கோஸும் போட்டு தேங்காய் திருவி போட்ட பொரியல்ப்பா, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, ரசம். அந்த ரசம் ரெசிபி போட்டிருக்கப்பா, நாங்கள் இன்னும் அப்லோடு பண்ணல, போட்டுருவோம். போட்டதை நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து கருவேப்பிலை, வெறும் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இது கொஞ்சம் வச்சிடலாம். இன்றைக்கி அம்மா வீட்டில் இந்த சாப்பாடு தான் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. இன்றைக்கி சாயங்காலம் ஈவினிங் லஞ்சு இது ஸ்நாக்ஸ் வீடியோவில் அப்பா உங்களை சந்திப்பாங்க. நைட்டு அம்மா உங்கள் கூட நைட் வீடியோவில் சந்திக்கிறேன்ப்பா. ஓகேங்க, பாய்ங்க.